ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இது உங்கள் பிரதர்ஸ் பைக் பாயிண்ட். என்னடா இவன் பைக் போய் சம்மந்தமான வீடியோ போட்டுக்கிருந்தானே, திடீர்னு இப்போ ரோட்டில் காமிக்கிறானே பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன். ஒரு ஷார்ட்ஸில் பைக் சம்மந்தமான வீடியோ ப்ளஸ் ட்ரிப்பு போகிற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் பண்ணுங்கள் ப்ரோ, அப்லோட் பண்ணுங்கள் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் நம்ம இப்போது ட்ரிப்பு போயிருக்கோம். அந்த வீடியோ சரி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸோ நம்ம இப்போ ஹில்ஸ் ரோட்டில் ஜாயிண்ட் ஆயாச்சு. அதாவது ஆரியங்காவு கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு ஹில்ஸு, அதாவது இப்போ ஏறுறோம். நம்ம இப்போ ரோடு பார்த்தீங்கன்னா இது ரைட்டில் கட்டாயம் லெஃப்ட்டில் ஏறும். அதாவது நீங்கள் புளியர ரோட்லேயே வந்தீங்கன்னா நம்ம குற்றாலத்துலேருந்து பைக் எடுத்துருக்கோம். அதே ரோடு இப்போ பார்த்துருப்பீங்க முன்னாடி, ஃபஸ்ட்டு காமிச்சிருப்பேன். அதே ரோட்டில் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அதே ரோடு முட்டினீங்கன்னா நீங்கள் கேரளாக்குள்ளே என்ட்ராகணும். அந்த ரோடு தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி நிறையா கார் அண்டு பெரிய பெரிய லாரிலாம் போயிட்டுருக்கோம். இது மெயினான ஒரு ரோடு, அதாவது கேரளாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு மெயினான ஒரு ரோடு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டு வழியாக தான் 24/7 எல்லா வெஹிக்கிளுமே எப்பயுமே போயிட்டு வந்துட்டுருக்க இருக்கும். அதாவது பைக்கு கார் நைட் டைமில் வராது, ஆனால் லாரி மெயினாக வரும். லோடு ஏற்றி இறக்க கண்டிப்பாக ஏன்னா நான் நைட் டைமில் ட்ராவல் பண்ணோம். நைட்டு 1 மணி 2 மணிலாம் ரோட்டில் வந்திருக்கோம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. எதனால்? கார் பைக்லாம் கிடையாது, ஒன்லி லாரி மட்டும்தான். ஃபுல் டிராஃபிக் இந்த ரோட்டில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் சொல்லிட்டு முன்னாடியே ஆரியங்காவு போயிட்டுருக்கோம். கோயிலுக்கு முன்னாடியே ஒரு 5 நாள் ட்ரிப்பு போட்டிருந்தோம், பிளான் பண்ணியிருந்தோம். தம்பி மாலை போட்டிருக்காப்புல ஐயப்பன் கோயிலுக்கு. அவர் மாலைக்கு போகணுன்னு சொல்லிட்டு இருந்தார். ஸோ நம்மளுமே இந்த ட்ரிப்பு சம்மந்தமான வீடியோ போட போகணுன்னு சொல்லியிருந்தனால பைக்கில் கிளம்பி வந்தாச்சு. நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் கரெக்டாக. அதாவது ஸ்ட்ரைட்டாக நம்ம ஐயப்பன் கோயில் போகலை. 3 நாள் 3 நாள் இல்லைன்னா 4 நாள் நம்ம குற்றாலத்தில் ஸ்டே பண்ணிட்டு கடைசி 2 நாள் மட்டும் ஐயப்பன் கோயிலுக்கு பிளான் போட்டிருக்கோம். அந்த 3 நாள் டு 4 நாளுக்குள்ளே நம்ம குற்றாலத்துலேருந்து பக்கத்தில் எங்கெங்கே போகலாம், எங்கெங்கே பக்கத்தில் இருக்க பிளேசஸ் வாட்டர் ஃபால்ஸு, கோயிலுக்கு நிறைய இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டே நமக்கு இதான் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ ஆரியங்காவு கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அப்படியே இந்த வீடியோ எடுத்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாம் அப்படின்றதுக்காண்டி நம்ம எடுத்து அப்லோட் பண்ணியாச்சு. அதே மாதிரி முன்னாடி போயிட்டுருக்க பேசம்பரோவில் பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர் தான் போகிறாப்புல. என்னோடய பிரதரும் தம்பி ஒரு ஆள் இருக்காப்புல, அவங்க முன்னாடி போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி என்ன விஷயம் சொல்லிக்கிறேன் நான், நீங்கள் கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க அப்படின்னா, கேரளாக்குள்ளே ஏதாவது எந்த இடம் தான் இருந்தாலும் சரி, நீங்கள் கேரளா ஸ்டேட்டில் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா டபுள் ஹெல்மெட்டு கண்டிப்பாக போட்டே ஆகணும். இது கேரளாவோட ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் அனுபவத்தில் சொல்கிறேன். அங்கே நீங்கள் கேரளாவில் என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னா எல்லாருமே டபுள் ஹெல்மெட் போட்டிருப்பாங்க. அதாவது ஹில்ஸ்லேயும் சரி சிட்டிக்குள்ளேயும் சரி போட்டிருப்பாங்க. ஸோ போடாதவங்களுக்கு கண்டிப்பாக ஃபைன் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது. என்னான்னு பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் சர்டிஃபிகேட். பைக்கில் பொல்யூஷன் சர்டிஃபிகேட். என்னடா சொல்கிற, புதுசாக என்னமோ சொல்லிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? பொல்யூஷன் சர்டிஃபிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்னான்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம பைக்கு பொல்யூஷன் எவ்வளோ டேமேஜ் ஆகுது, அதாவது பொல்யூஷன் நம்ம பைக்கில் கரெக்டான பொல்யூஷன் தான் வெளியே வருதா, அதாவது காற்றை அசுத்தப்படுத்துகிற மாதிரி உங்கள் வண்டியிலேருந்து வருதா, உங்கள் வண்டியிலேருந்து கரெக்டான பொல்யூஷன் தான் கரெக்டாக வெளியே தான் அதான் கரெக்டாக வருதா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது கரெக்டாக இருக்கிறதுக்காண்டிய சர்டிஃபிகேட் தான் இந்த பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டு. ஸோ இது நீங்கள் இது எப்போ கொண்டு போகணுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வண்டி இப்போ புது வண்டி பிரச்சனை இல்லை, ஒரு 3 வருஷம் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி உங்கள் பைக் ஒரு 4 வருஷம் 5 வருஷம் ஆச்சு, ரொம்ப பழைய பைக்கு அப்படின்னா கம்பல்சரியாக அந்த பொல்யூஷன் சர்டிஃபிகேட் கொண்டு போகணும். இது எங்கடா எடுக்கிறது அப்படிங்கிறதுனா பெட்ரோல் பங்கில் எடுப்பாங்க. 100 ரூபா வரும். எடுத்து கண்டிப்பாக கொண்டு போயிருங்க. ஏன்னா நம்ம ஹெல்மெட் வச்சுருப்போம், இன்சூரன்ஸ், ஆர்சி எல்லாமே இருக்கும். கேரளா போலீஸ் பிடிச்சாங்கன்னா கண்டிப்பாக பொல்யூஷன் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. ஏன்னா நான் அனுபவத்தில் சொல்கிறீங்க. நானும் என்னென்னும் இதுக்கு முன்னாடி போயிருக்கோம். அந்த பேசம்பரோவில் தான் போயிருக்கோம் ஒரு தாட்டி. போனப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்களை கேரளா போலீஸ் பிடிச்சாங்க. அப்போ பிடிச்சதுக்கு நாங்கள் எல்லாம் போட்டிருந்தோம், டபுள் ஹெல்மெட் போட்டிருந்தோம், எல்லாம் காமிச்சாச்சு. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வேணும். நாங்கள் இதுதான் இல்லை சார் அப்படின்னு சொன்னாங்க. அவர் 10,000 ஃபைன் அப்படின்ட்டாரு. அந்த டேத்தில் ரொம்ப பயந்துட்டோம், என்னடா 10,000 சொல்கிறார் அப்படின்ட்டு. அப்புறம் சார்கிட்ட சொன்னோம், சார் பைக் எடுத்து இந்த மாதிரி 2-3 இயர்ஸ் தான் ஆகுது சார்னு சொன்னோன்னே அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுருக்காங்க. ஸோ கம்பல்சரி நீங்கள் பழைய பைக் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா
நீங்கள் புது பைக்கே கொண்டு போனாலும் சரி, அதாவது புது பைக்குனால் ஒரு 2 வருஷமே ஆட்டுமே, அந்த டயத்தில் கொண்டு போனாலும் சரி, உங்கள் பைக்லேருந்து கரெக்டான பொல்யூஷன் வருதா அப்படின்றக்கூடிய சான்றிதழ் தான் அந்த பொல்யூஷன் சர்டிஃபிகேட். இது வந்து கண்டிப்பாக கொண்டு போகணும். அதே மாதிரி நம்ம இந்த ப்ளூ கார் ரொம்ப நேரமாக நமக்கு வழி விடாமல் இருக்காப்புல. நான் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணியிருக்கேன் ரைட்டில் கட் பண்ணுறதுக்கு, வழி கிடைக்க மாட்டேங்குது, போயிட்டு தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் ஹில்ஸில் வந்து ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து ட்ரைவ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இந்த கார்னரிங் பண்ணும்போது வந்து கீழே விழுந்துடுறாங்க. அதாவது கார்னரிங் பண்ணுவீங்க, நம்ம பண்ணும்போதே அந்த சைட்லேருந்து பைக்கு கார் ஏதாவது ஒரு வாகனம் வந்துடும். வரும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நம்ம பதட்டத்தில் பிரேக் அடித்து கீழே விடுவோம், இல்லை ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துடும். அதனால் வந்து நீங்கள் ரைட் ஏறும்போது கொஞ்சம் கவனமாக வந்து பைக்கை ஓட்டிக்கோங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும் உங்கள்கிட்ட, என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூட்டில் தான் அந்த 13 ஐ பிரிட்ஜுன்னு வரும், 13 கண் பாலம் அப்படின்னு வரும். 13 ஐ பிரிட்ஜுன்னு சொல்லியிருப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மலை குகை பாதைகள் வரும். அதாவது ட்ரெயின் போகிறதுக்கு மலை குகை பாதைகள் இது நிறைய வரும் இந்த ரோட்டில். ஆனால் ஆரியங்கோ போகிறதுக்குள்ளே வராது. ஆரியங்கோ தாண்டின உடனே கொஞ்சம் தூரம் அந்த தென்மலா கிட்டே போகும்போது அந்த 13 பிரிட்ஜை வந்து பார்க்க முடியும். நம்ம வீடியோவில் அதை கவர் பண்ண முடியாது, நம்ம ஆரியங்கோ தான் போகிறோம், அதை கவர் பண்ண முடியாது. ஸோ ஆரியங்கோ நம்ம உள்ளே என்ட்ரு ஆயாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து ரயில் பாலம் தெரியும் நமக்கு. ஸோ போயிட்டுருக்கோம். அதே மாதிரி நல்ல ஒரு ட்ராவல், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு இந்த 6 நாளுமே. நான் வீடியோ வந்து நிறைய வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், எடுக்க முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபோன் வந்து ஸ்டோரேஜ் கொஞ்சம் எரர் ஆகிடுச்சு. அதனால தான் வந்து நம்மளால் வீடியோ நிறைய எடுக்க முடியல. நான் நிறையா எடுக்கணும்னு நினச்சிருந்தேன், எடுக்க முடியல. அதே மாதிரி ஒரு சில வீடியோலாம் எடுத்து வச்சுருக்கேன், நம்ம வந்து அதை அடுத்தடுத்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அதே மாதிரி பார்த்துட்டு இப்போயும் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், திரும்பவும் வீடியோ போடலாமா அப்படின்ட்டு. அதாவது இந்த மாதிரி வீடியோலாம் போடலாமா? ஏன்னா வந்து சப்ஸ்கிரைபர் தான் வந்து நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். நீங்கள் சப்போர்ட் பண்ண மட்டும்தான் வந்து நான் அடுத்தடுத்து வீடியோ போட முடியும். ஸோ அதனால் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், நீங்கள் இந்த மாதிரி வீடியோ போடலாமான்னு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். இன்னொரு வாட்டி கேட்குறேன். நீங்கள் போடலாம்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ, நீங்கள் மெக்கானிக் சம்மந்தமாக வீடியோ போடுங்க, நான் மெக்கானிக் சம்மந்தமாக வீடியோ போடுவேன், அதையும் போடுவேன், இந்த ட்ரிப்பு போகிற வீடியோவும் போடலாம். ஸோ இல்லை ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ரெண்டுமே போடலாம் அப்படின்றது வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நிறையா நான் கேட்டிருக்கேன், நிறைய பேர் சொன்னீங்க, ரொம்ப நன்றி. ஸோ இப்போ இன்னொரு கேட்டுக்கிறேன், இதான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ, அதாவது ட்ரிப்பு சம்மந்தமான வீடியோ இதான் ஃபஸ்ட் டைமு. இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம், அது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போனப்போ எடுத்தது, பாம்பன் பாலத்தை எடுத்து போட்டிருப்பேன். அது உங்களுக்கு பார்க்கல அப்படின்னா நம்ம சேனலில் போய் பாருங்கள். இப்போ புதுசாக யாராவது நம்ம சேனல் என்ட்ரு ஆகிருக்கீங்க அப்படின்னா வந்து, ஸோ லெஃப்ட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து ரயில் பாலம், இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து ரைட் சைடில் இதான் வந்து ஆரியங்காவ் என்ட்ரு ஆயாச்சு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ரைட்டில் தெரியுதா, ஆரியங்காவில் வந்து ஜங்ஷன். ஸோ கோயில்கிட்ட வந்தாச்சு. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன், டைம் கொஞ்சம் கிடைக்க மாட்டேங்குது. வீடியோ வந்து மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி இடத்துக்கு நான் போனதில்லை அப்படின்னா ஒரு வாட்டி போயிட்டு வாங்க, பைக்லேயோ இல்லை உங்களை எதில் தூதுருக்கோ போயிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். அதாவது ட்ராவல் பண்ணுங்கள். எப்பயுமே ட்ராவல் மட்டும்தான் வந்து நம்ம மைண்டை கொஞ்சம் ஃப்ரீயாகும். எப்பயுமே ட்ராவல் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கேரளாவில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டீங்க அப்படின்னா முக்கியமான விஷயம் லாட்ரி டிக்கெட்டு. நீங்கள் என்ட்ரி ஆகிட்டீங்கனாலே வந்து லெஃப்ட் ரைட்டு எப்பயுமே வந்து லாட்ரி டிக்கெட் இருக்கும். ஸோ கோயிலுக்கிட்ட நம்ம வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா வந்து இப்போ லெஃப்ட் சைடில் வந்து கோயில் வந்துடும். அவ்வளோ நம்ம பக்கத்தில் வந்தாச்சு. ஃபுல்லாக வந்து வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஸோ இதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸு. இதுக்கு அடுத்து வந்து பைக் பார்க்கிங் இருக்குது லெஃப்ட் சைடில். ஸோ இதெல்லாம் நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.